ஓசூரில் 33வது ஆண்டு ஸ்ரீ ராதா கல்யாண மகோத்சவம். ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் 33வது ஆண்டு ஸ்ரீ ராதா கல்யாண மகோத்சவம் வெகு விமர்சையாக நேற்று நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று ஸ்ரீ ராதாகிருஷ்ணனை வழிபட்டனர். கடந்த 20ஆம் தேதி அன்று வெள்ளிக்கிழமை காலை விக்னேஸ்வர பூஜை மற்றும் அஷ்டபதி பஜனை, பஞ்சவி தியானம், திவ்ய நமம், டோலோஸ்தவம் ஆகிய வைபவங்களுடன் துவங்கிய இந்த நிகழ்ச்சியின் போது முக்கிய நாளான நேற்று திருக்கல்யாண வைபவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக அதிகாலை முதலே உறிஞ்ச விருஸ்தி, அபங்க பஜனைகள், திவ்ய நாட்டியம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றதை தொடர்ந்து ஸ்ரீ ராதா கல்யாண மகோத்சவ வைபவம் நடைபெற்றது. தனியார் திருமண மண்டபத்தில் ஓசூரில் ஸ்ரீ ராதாகிருஷ்ண பஜனை மண்டலி ட்ரஸ்ட் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த நிகழ்ச்சியில் ஸ்ரீ வஞ்சியம் முரளிதர பகவத்வர், ஸ்ரீ வஞ்சியம் குரு கிருபா பஜனை மண்டலி மற்றும் அவர்களது குழுவினரால் பஜனை சிறப்பாக பல மணி நேரம் நிகழ்த்தப்பட்டது. இந்த விழாவில் மூத்த பகவத்வர் பெருமக்களுக்கு பகவத ஸ்டோஷ்ட பட்டம் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. மேலும் ஓசூர் கிருஷ்ணகிரி பகுதியில் சமூக சேவை செய்வதற்கு சேவா சிரோனமணி பட்டம் வழங்கப்பட்டது. சிறப்பு அம்சமாக ஓசூர் அரசு பள்ளிகளில் 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளில் முதல் மதிப்பெண் பெற்று சாதனை படைத்த மாணவ மாணவிகளுக்கு உதவித்தொகை வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இந்து வைணவ சம்பிரதாயப்படி முறைப்படி ஸ்ரீ ராதாகிருஷ்ணா திருக்கல்யாணம் நடைபெற்றது. இதில் வேத விற்பனங்களின் வேத மந்திரங்கள் முழக்க ஸ்ரீ கிருஷ்ணர் ஸ்ரீ ராதைக்கு மங்கள திருமாங்கல்யம் அணிவித்து மங்களதாரண்ய நிகழ்ச்சி நடைபெற்றது. இதன் பின்னர் சாஸ்திர முறைப்படி ராதாகிருஷ்ணன் மாலை மாற்றும் நிகழ்ச்சி உள்ளிட்ட நிகழ்வுகள் மிக சிறப்பாக நடைபெற்றது. இந்த விழாவில் 3 நாட்களாக ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ ராதாகிருஷ்ணனின் அருளை வேண்டி வழிபட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. பேட்டி குருசங்கர், நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர். எதிர்நீச்சல் தொலைக்காட்சி செய்திகளுக்காக ஓசூர் செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன். ராதாகிருஷ்ணா இந்த தாசப்பா கல்யாண மண்டபத்தில் 33வது வருஷம் ஸ்ரீ ராதா கல்யாண மகோத்சவம் நடக்கிறது. இந்த 3 நாளும் கிட்டத்தட்ட ஒரு 10-12ஆயிரம் பேர் கிட்ட வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இன்னும் சாப்பாடு இப்போ தான் ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்குது. அது 2வது பேட்ச் போயிட்டு இருக்கு. இந்த ஃபங்க்ஷன் என்னன்னா, நம்ம எல்லாரும் சௌரியமாக இருக்கணும், கம்பெனிலாம் நல்லா சௌரியமாக நடக்கணும், எல்லா கம்பெனிலாம் நல்லா லாபகரமாக நடக்கணும், எல்லா ஓனர்ஸ் எல்லாருமே சௌரியமாக இருக்கணும், நல்லா மழை பெய்யணும், இதுக்காக தான் நடக்கிறது. இந்த 3 நாளில் பார்த்தோம்னா இங்கே இந்த நம்ம ஒசூர் சுற்று வட்டாரத்தில் இருக்கிற ஸ்கூல் குழந்தைகள் 10th +2 படித்த குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்தோன்னா ஒரு ஸ்காலர்ஷிப், ஃபஸ்ட்டு மார்க் வாங்கின குழந்தைகளுக்கெல்லாம் ஸ்காலர்ஷிப் கொடுத்துருக்கோம். ஒரு சேவா சிரோமணி அப்படின்னு ஒரு ரெக்கக்னைஸ் பண்ணி இங்கே பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த நாம சங்கீர்த்தனம் ஃபீல்டில் இருக்கிற வயசான பாகவதங்கள் 3 பேருக்கு பாகவத சிரேஷ்ட அப்படின்னு ஒரு ரெக்கக்னைசேஷன் பண்ணியிருக்கோம், அவார்டு கொடுத்துருக்கோம். அதுக்காக லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, இது மட்டும்தான் நம்மளோட இது. இதில் ஜாதி மதம் இதெல்லாம் எதுவுமே கிடையாது. நேற்றுக்கு இது வாங்கின பையன், ஒரு பையன் முஸ்லீம் பையன், அவன் தான் ஃபஸ்ட்டு மார்க் வாங்கியிருக்கான். அதனால் நம்ம மண்டலியோட ட்ரஸ்ட்டுக்கு அதெல்லாம் எதுவுமே கிடையாது. எல்லாரும் நல்லா இருக்கணும், அப்போ தான் நாமளும் நல்லா இருக்க முடியும். இந்தமாதிரி இப்போ இந்த கவர் பண்ணுற இந்த மீடியா எல்லாரும் சௌரியமாக இருக்கணும். ரொம்ப நல்லா இந்த மீடியாவில் வந்து கவர் பண்ணிட்டுருக்காங்க. 3 வருஷமாக வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் நல்லா சௌரியமாக இருக்கணும். இவங்க தான் எங்களை மேலே பூஸ்டப் பண்ணிடுறாங்க, எங்களை என்கரேஜ் பண்ணி விட்றாங்க. எல்லாருக்கும் ராதாகிருஷ்ணா, மக்களோட ஒத்துழைப்பு மட்டும்தான் இது இவ்வளோ கூட்டம் வந்திருக்கு.